இன்றைக்கி சமையல் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி தான் சுட்டிருந்தேன். இந்த சப்பாத்தி என்ன அலங்கோலமா இருக்குன்னு நினைக்காதீங்க. இதை குட்டி சார் தேய்ச்சி அவரே சுட்ட சப்பாத்தி. அதனால தான் அவர் சைஸ் மாரியே அவர் மாரியே இருக்கிறது. இது என்ற பெரிய பையன் தேய்ச்சி அவன் சுட்ட சப்பாத்தி. அதனால தான் அவர் கொஞ்சம் ஒரு அளவுக்கு தேய்ச்சிருக்காரு. இது நான் தேய்ச்சி சுட்ட சப்பாத்திங்க. இது இவங்க 2 பேர் அளவுக்கு இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு வட்டத்தில் தேய்ச்சி சுட்டு வச்சுருக்கேன். ஆனால் சப்பாத்தி பார்க்க ஒரு இதாக இருந்தாலும் சாஃப்ட்டு செம சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முட்டை மசாலா தான் பண்ணியிருக்கேன். இதுலேயே ஒரு சொதப்பல் பண்ணிவிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு தட்டி போடுறதுக்கு மறந்துட்டேன். கடைசியில் முட்டை போடுறதுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு பூண்டு வணக்கவே இல்லையே அப்படின்ட்டு. இனிமேல் தட்டி போட்டு ஆகாதுன்னு நினச்சிட்டு சரி பூண்டு தானே ஒரு டைம் தானே நினச்சி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதுக்கப்புறமா வீட்டுக்காரர் ஆம்லேட் கேட்டே கிடந்தார். சரி யார் யாருக்கோ செஞ்சு போட்டிருக்குறோம் வீட்டுக்காருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட்டோம். யார் யாருக்கோன்னா என்ன சொந்தக்காரங்களுக்கு தான் நம்ம சொத்தையும் ஓட்டு நம்மளே என்னென்னு அவனுக்கு செஞ்சு போட்டுருக்குறோம். சரி வீட்டுக்காருக்கு ஆம்லேட் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் 2 ஆம்லேட், பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஆம்லேட். எனக்கு ஆம்லேட் பிடிக்காதுன்னு வேணான்ட்டேன். இது பார்த்திங்கன்னா மத்தியானம் வச்சு தட்டைப்பயிருக்கு இருந்துச்சு. அது கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. இவங்க யாரும் ஊற்றிக்க மாட்டாங்க, நான் தான் ஊற்றிக்கணும். அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு இன்றைக்கி தான் நைட் சமையல்.